Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து PO எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த PO எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வந்து நேத்து பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க ப்ரோ எங்களால வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டு வந்து எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கறது பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது SBI ல இருந்து PO ப்ரொஃபஷனரி ஆபீசர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து வரக்கூடிய மார்ச் மாசம் 8ஆம் தேதி வந்து சனிக்கிழமை வந்து நடக்க போகுது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டுன்னு சொல்லுவோம். அந்த அட்மிட் கார்டு வந்து நேத்து வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க அபிஷியல் வெப்சைட்ல. இப்போ இதை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல வந்து லாகின் கிரிட்டிக்கல்ங்கிற ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிரெடென்ஷியல்ல வந்து இங்கிலீஷ் அப்படின்னா ஹிந்தி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நீங்க வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்து அனுப்பியிருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த நம்பரை இந்த இடத்துல அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டேட்டு மந்த் இயர் அப்படிங்கிற இடத்துல ஃபுல் இயரும் போடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து 1995 அப்படின்னா ஜஸ்ட் 95 மட்டும் போட்டா போதும். ஸோ நீங்க இந்த இடத்துல டேட்டு மந்த் இயர் அப்படிங்கிறதுல டேட்டு செமிகாலம் மந்த் செமிகாலம் அதுக்கப்புறம் உங்களோட இயர்ல வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ல மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சாவை அப்படியே பார்த்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ நம்மளுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நீங்க பிடிஎஃபா சேவ் பண்ணணும் அப்படின்னா மேல வந்து கிளிக் டு பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, கேண்டிடேட்டோடைய நேம், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷனுடைய டேட் அப்படிங்கிற இடத்துல 8/3/2025 சொல்லிட்டு இருக்கும் சாட்டர்டே. ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிற வந்து 10:30 வந்து சொல்லியிருக்காங்க. பட் 10:30க்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ரிப்போர்ட்டிங் டைமுக்கு நீங்க வந்து ஃபுல்லா வந்து என்ட்ரி ஆயிருங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ரோல் நம்பர், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேன்யூ அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல அட்ரஸ் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் வந்து இருக்க போகுது. அதனால நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐடி கார்டு அதாவது இந்த ஹால் டிக்கெட் கூட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐடி கார்டு நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன ஐடி கார்டு வந்து ஐடி ப்ரூஃபா கொடுத்தீங்களோ அதை கண்டிப்பா நீங்க அடிஷனலா வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத இந்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல்லா டீப்பா வந்து இந்த 8 பாயிண்ட்ல கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா பேஜுமே ஒன்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்க போகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நீங்க ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கொடுத்தீங்கன்னா ஆதார் எடுத்துட்டு போங்க, பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா பேன் கார்டு அப்படிங்கறத எடுத்துட்டு போங்க. அடிஷனலா அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டிருக்காங்க, அதையுமே நீங்க எடுத்துட்டு போங்க. ஏன்னா மேல வந்து நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். பேஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து சிக்னேச்சர் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயம் தான் உங்களுக்கு இப்போதைக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ யாரெல்லாம் வந்து SBI நடத்தக்கூடிய அந்த PO எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.